மாட்சி அடைய வேண்டிக் கொள்வோம். மேலும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். நஸ்ரேத் பிராயம் சேசுமால் சேவிரமால் வில்ஃப்ரெட் பெர்னாண்டஸ் இருதயசாமி ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ் ரெபர்டா மேரி சிஸ்டர் ஜார்ஜினா மேரி இவருடைய ஆன்ம நித்திய இலைப்பாட்சி அடைய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தாய் திரு அவை கார்மேல் மலை புனித கன்னிமரியா என்கிற விழாவை மனமகிழ்ந்து கொண்டாடுகிறது. இந்த விழாவிற்கு இன்னொரு பெயரும் உண்டு, உத்தரிக்க மாதா விழா என்றும் இந்த விழாவை நாம் இந்த நாளிலே சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அரசர்கள் முதல் நூல் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பகுதியில ஒரு அருமையான சிந்தனை, ஒரு நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகாச மன்னன் பாகால் தெய்வத்தை வழிபட்ட ஒரு நிகழ்வு. ஏறக்குறைய 450 போலி இறைவாக்கினர்கள், பாகால் வழிபாட்டை எடுத்து சொல்லுகிற இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். இங்கே எலியா இறைவாக்கினர் இருக்கிறார். அங்க ஒரு மிகப்பெரிய போட்டி நடைபெறுகிறது. பாலஸ்தீனம் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பெயர் தான் கார்மேல் மலை. ஆகாசிடம் சென்று இந்த போலி இறைவாக்கினர்கள் அல்லது பாகால் வழிபாட்டை கடிந்து உண்மை இறைவன் யாவே ஒருவரே என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக அங்கே ஒரு போட்டி நடைபெறுகிறது. ஆகாசிடம் சென்று எலியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஒரு பலிபீடம் அமையுங்கள், நீங்கள் 450 இந்த பாகால் வழிபாட்டை முன்னிறுத்துகிற இந்த இறைவாக்கினர்கள் வரட்டும், ஒரு காளையை நீங்கள் அடித்து அந்த பலிபீடத்தின் மீது வையுங்கள், நீங்கள் உங்களுடைய பாகால் தெய்வத்தை கூப்பிடுங்கள், தீ வந்து பாகால் தெய்வம் வந்து அந்த பலிபீடத்தில் வைத்திருக்கக்கூடிய பலிபொருளான காளையை தீயிட்டு எரித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது அவர்களும் இந்த போட்டிக்கு தயார் என்று சொல்லி எலியா இறைவாக்கினர் சொன்னபடியே அங்கே பலிபீடம் அமைக்கப்படுகிறது. அங்கே ஒரு கொழுத்த காளை வெட்டி வைக்கப்படுகிறது. பாகால் தெய்வமே வாரும், வந்து பலிபொருளை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி காலை தொடங்கி மாலை வரை அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாகால் தெய்வம் வருவதாக இல்லை. எலியா இறைவாக்கினரும் மற்ற மக்களுமான சேர்ந்து நீங்கள் இன்னும் உறக்க கூப்பிடுங்கள், ஒருவேளை பாகால் தெய்வம் உங்களுடைய குரலை கேட்காத தூரத்தில் இருந்து கொண்டிருக்கலாம், இல்லைனா வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம், மீண்டும் உறக்க கூப்பிடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் பாடலெல்லாம் பாடி அங்கே கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாகால் தெய்வம் வந்தபாடில்லை. இங்கே ஆகாச மன்னனுக்கு முன்பாக எலியா இறைவாக்கினர் 450 அந்த பாகால் வழிபாட்டை முன்னிறுத்துகிற இறைவாக்கினரை கொன்றொழித்து அதே மலையில ஒரு பலிபீடம் அமைத்து 12 கோத்திரங்களை நினைவுகிற விதமாக எல்லா காரியங்களையும் செய்து இந்த பலிபீடத்தில் ஒரு கொழுத்த காளையை பலிபொருளாக அடித்து வைத்து உண்மை இறைவனாம் யாவே இறைவனை அவர்கள் தொழுகிறார்கள். வந்து அவர்கள் தொழுத உடனேயே அந்த பலிபொருளானது அக்கினி நெருப்பால் அங்கே கடவுளிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உண்மை இறைவன் யாவே என்பதை எலியா இறைவாக்கினர் ஆகாச மன்னனுக்கு முன்பாக நிரூபிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்று நிகழ்வு ஆகாச மன்னனுக்கு முன்பாக எடுத்து வைக்கப்படுவதை நாம் அரசர்கள் முதல் நூலிலே 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்கிறோம். ஏன் இந்த
ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த மலை கார்மேல் மலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த மலை மீது இந்த நிகழ்வானது நடக்கிறது. காலங்கள் செல்ல செல்ல அந்த இடத்துல பல மனிதர்கள், அந்த வழிபடத்திற்கு அருகிலே பல மனிதர்கள் வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அங்கே கடவுள் பணியாளர்கள் தோன்றுகிறார்கள். அவர்களும் அந்த இடத்திலே வசிக்கிறார்கள். அவர்கள் கார்மலைட் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். 12ஆம் நூற்றாண்டிலே முகமதியருடைய படையெடுப்புக்கு பின்பாக அவர்கள் இங்கிலாந்து நாட்டிற்கு செல்லுகிறார்கள். பெரிய சபையாக அவர்கள் உருவெடுக்கிறார்கள். மீண்டுமாக இந்த கார்மேல் மலைக்கு வந்து உத்தரியத்தினுடைய பயன்பாட்டினை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். உத்தரியத்தை பயன்படுத்துகிறவர்கள் ஜென்ம நரக தண்டனையிலிருந்து அவர்கள் தங்களை காத்துக் கொள்வார்கள். உத்தரிக்க ஆன்மாக்களுக்கு இந்த உத்தரியத்தை அணிந்து நாம் செபிக்கிற பொழுது அவர்கள் முழு விடுதலையை கடவுளிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை அவர்கள் அங்கே ஊட்டுகிற விதமாக உத்தரியத்தை அணிகிற அந்த பழக்கத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். பல்வேறு விதமான துன்பங்கள், பேர்கள், சோதனைகள், வேதனைகளுக்கு மத்தியில உத்தரியத்தை அணிந்து அன்னை மரியாவை நாம் உள்ளத்தில் சுமந்து அவர் வழியாக கடவுளை வேண்டுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது நலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அங்கே அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு பல்வேறு விதமான நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைக்கு நாம் விழாவாக நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மேன்மையை, ஆண்டவருடைய தூய்மையை, ஆண்டவருடைய வலிமையை போற்றுகிற விதமாக நாமும் நம்பிக்கை கொண்டு இந்த சமூகத்தில் வாழ வேண்டும். இந்த நம்பிக்கையை வளர்க்கிற தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் கார்மேல் மலை அன்னையின் வழியாக, உத்தரிய அன்னையின் வழியாக நம்முடைய குடும்பங்களும் இறைவனுடைய வலிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும், இறை ஆற்றலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். குறிப்பாக பல்வேறு விதங்களிலே சுகவீனப்பட்டு போயிருக்கக்கூடிய மனிதர்களை, துன்பங்களினால் துயரங்களினால் வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நாம் இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவருடைய கரங்களிலே இந்த வரியின் வழியாக ஒப்பு கொடுத்து நிறை வல்லமையை, ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான அருளை அன்னையின் வழியாக ஆண்டவர் ஒளிந்து காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வழியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்திற்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள்
கிறிஸ்து எனும் மலை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. இறை திருவசனங்கள் 7 முதல் 9, 12 மற்றும் 16 முதல் 19 முடிய. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாயுள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புக்கள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல், ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 102. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. விண்ணுலை நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலை நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலுவிக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ, குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மேல் உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. விண்ணுலை நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. விண்ணுலை நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார்.
பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியில் நீ வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் தாய்மான கார்மேல் மலை அன்னையை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என் ஆளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருவரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்முடையாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது வான்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்திற்கும் அணுகின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி ஒன்றாக கழித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வாழ்விதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டரை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து, குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரை, இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிகை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆண்டவரை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கு மரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தெழ நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே, விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே, விரைவில் வா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைவிரி தாயே.
அமலனைய மக்களித்தாயே இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே அருளே நிறைந்த மாமரியே அருள் வழி காட்டிடுவாயே அழகில் முழுமையே தாயே அழகை தலை மீதி தாயே உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவியின் கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டா